வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 19 எக்ஸ்ப்ளோரிங் ஹில் கிரஸ்ட். கடைசியாக லூட் அடிச்சு வாங்க போ. ஓகே, இங்கே லூட் அடிச்சாச்சு. நீ அடுத்து அந்த பக்கம் எப்படி அந்தால போதும் வாங்க. யாரா நீங்கள்? WLF-ஆ? இல்லைங்க, அவன் எவ்விங்க போலங்க. அதனால ஸ்கார்ஸா? டாமி அங்கே தான் வைக்காம போல, அந்த மலைக்கு மேலே வைக்காம போல. அங்கே போகணும் நம்ம. இடத்த அப்புறம் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை போட்டு போடுவோம். ஏய் என்னடா வண்டிக்குள்ள ஏதாவது வைங்கடா, அட்லீஸ்ட் ஒரு புல்லட்டாவது வைங்கடா. இந்த இடம் சும்மா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது இது? புல்லட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே எது இருக்கா? ஏய் லெட்டர், வாட் இஸ் தேட்? ஏதோ பேராகிராஃப் எழுதியிருக்கானே. போரிஸ் rules blocks into Federal HGO and found the industrial workers starting to knock on those controls and not running the future around town after things come down at reacting technology opening and after I put his back pouch in case I don't need it you will not subscribe this one rules. அதாவது போரிஸ்ன்ற வந்து ஒரு லீடர் மாதிரி போல் ஃபெடராலில் வேலை பார்க்குறவங்க இப்போ அவங்கலாம். ஃபெடரா ஹச்சிக்கியோ வந்து உல்ஸ் வந்து உடச்சி உள்ளே லிஸ்ட்டை பூரா பார்த்து யாரெல்லாம் அங்கே ஸ்பை மாதிரி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் ஸ்பையாக இருந்தவன் போல் லெட்டர் எழுதினவன். அதனால் என்னை கண்டுபிடிச்சாங்கன்னா கொண்டுருவாங்க. நான் என் ஊரில் என் சொந்த ஊர்லேயே நான் சாக விரும்பலை. அதனால் இங்கேருந்து இப்போ திருப்பி பேசாக கொஞ்சம் கழிச்சு வேறு பேரில் திங்ஸ்லாம் நார்மலான அப்புறம் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கான். போரிஸ்ன்றவன் ஏதோ லீடர் மாதிரி இருந்திருக்கான் போல் ஃபெடராவில் மீதி இருக்கவங்க போல். இந்த உல்ஸ் வந்து ஃபெடரா உடச்சி உள்ளே போனாலும் அந்த லிஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க எவன் உள்ளே இருக்கான்றது புரிஞ்சிருச்சு. ஓகே, அந்த இடத்துல தாண்டியாச்சு. அடுத்து என்ன? ஃபக் த WLF. யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. யாருங்க? அப்போ வந்து அவுட் பிரேக் அப்புறம் இங்கே ஒரு மக்கள் வாழ்ந்துருக்கானுங்க. அதுதான் வந்து வச்சுருக்கா. ஒன்றும் பெருசாக வரையலை. அவுட் பிரேக் அப்புறம் இங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் ஃபெடராக்கும் உல்ஃபுக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்புறம் ஃபெடரா வந்து ஒரு குரூப் அங்கே ஏற்கனவே ஸ்பைமே உள்ளே விட்டுட்டு போயிருக்கானுங்க. அப்புறம் WLF ஓவர் டேக் பண்ணிட்டானுங்க. ஃபெடரா மொத்தம் வெளியே போயிட்டானுங்க போல். ஒன்றுமே இல்லை. அந்த டோரு திறக்காதே தெரியும். இப்போ கண்டிப்பாக தான் சுற்றி பார்த்தா வழி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் குதிக்க முடியாது உள்ள. என்னங்கடா ஃப்ரிட்ஜ் இருக்குது பட் ஒன்றும் இல்லை. இங்கிட்டு வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. வெளியே போகிற வழி சுற்றி பார்த்தா உள்ளே போகிறதுக்காக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். கக்கூஸு போதை மாத்திரை வச்சுருப்பானே. இல்லை, துணி தான் இருக்குது. அந்த பக்கம் ரூமுக்கு போகிறதுக்கு மேலே எது வழி இருக்கா? இன்னும் இந்த பக்கம் தவிர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பக்கம் தவிர உண்டு தான். ஐயா சை வெளியே போதா? இல்லை உள்ளே தான் வரோம். இந்த பக்கம் வந்துட்டோம். என்ன இருக்குது இந்த பக்கம்? எது இருக்கா? இந்த பக்கம் எது இல்லை. ஓகே, போதை இது சரக்கு, ஒரு ஒட்டுற டேப்பு, வெடி மருந்து வேலை எடுத்துட்டா. கன்று ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்து நட்டு போட்டு ஒரு வேளை அவசரம் வந்து சண்டை ஓட்டோம்னா இங்கே வந்து மருந்து எடுத்துக்க முடியாதான். இது போது திறந்து விட்ருவோமா? வேறு எது இருக்கா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ரைட்டு, வாங்க வெளியே போயிடுவோம். ஓகே, வேறு இந்த இடத்த கிளியர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வேறு என்ன இருக்குது? இப்படியே குளிச்சிடலாம். மேலே ஏறிடுவோம். இங்கே ஏறுக்கா? அங்கே போவோம். இது அடுத்த ஏரியா போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வழி இருக்க மாதிரி தெரியலையே. இந்தாக்கு அப்படியே குதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு பக்கம் இல்லை. குதி செத்துறாதக்கா நீ வாட்டுக்கு. அவ்வளோதான். அவங்க தேடுறாங்க. அக்கா நாய்க்கா? என்னடா புதுசாக நாய் வர வச்சிட்டிங்க? இப்போ வந்து நாய் வேற வருமா? ஸோ இருக்கிறது போன நாய் வேறையா? ஹோல்ட் R1 to your scent trade. இது வேறையா? நான் இதை கண்டுபிடிச்சி வர வருமா? ஐயோ, அப்போ பார்த்துட்டான் போல. சுட்டுருவோம்மா. வரா எப்படி நாய் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் சுட ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு.
வாங்கம்மா சுடாம வேறு வழி இல்லை. ஏய் நாய் எங்கடா இது? திரும்பிட்டியான். திரும்ப பண்ணி அவ்வளோ சுடுவோமா? இதான் பண்ணுங்கடா, நாய் வந்துட போகுது. அப்பா நாய் அங்கே தான் நிற்கிது. ஓகே அவன் போயிட்டான். அவனை சுட்டுருவோம். அவள் போயிட்டா. நாய் வேறு இருக்கே. நாய் நம்ம சுற்றமாக கண்டுபிடிச்சிருமோ? நீங்கள் பின்னாடி போய் அடிப்போம். பின்னாடியே போவோம். துறப்பா போகிறேன். ஏ பூச்சு பூச்சு பூச்சு. அவ்வளோதான் பார்த்துருச்சு. சண்டை தான். எங்கடாக்க அடி. ஓகே நாய்க்கெல்லாம் அந்த டெக்னிக் தான். வழி இல்லை. அதாவது தப்பிக்கணும், ஒரு அடி அடிப்போம். இது அட்ரா எவனா வாங்கடா. எந்திரிக்கிறா. இன்னொருத்தன். ஐயோ ஓட்டாலே. இங்கிட்டு தான் வரா. ஏய் வெண்டல் சுடாமல் அடிச்சு பார்த்து. ஐயோ டான்ஸ் அடி. ஏய் சாகல அடி. நல்ல பேர் உடச்சு எடுத்துக்க. ஓடா எடுத்துக்க. வட்டான். முதல் நாய்க்கு ஒரு அடியை போட்டுருவோம். நாயில் நம்மளை கொண்டுருவோம். காணா வந்துருச்சு. ஓடு அவ்வளோதான். ஐயோ ஆமாம் நல்ல வேலை. ஐயோ தேவையில்லாமல் நாயை கொள்ள வச்சுருங்களேடா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நாய் கொண்டு வாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ நாயை வேறு பார்க்கணும். ஒளிஞ்சிருந்தால் மட்டும் போதாது, நாயை வேறு பார்க்கணும் நம்ம. இது லூட் அடிச்சுக்குவோம். ஒரேதா உள்ளே எல்லாம் இருக்குது. இருப்பா ஓடாதுப்பா. இப்போ லாங் ரேஞ்ச் கண்ணை மாற்றிக்குவோம் முதல். இதுக்கு ஒரு ஹால்ஸ்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹோல்ஸ்டரா ஆள் இருக்கானுங்களா? இதுக்குள்ளே இது இருக்கா? இல்லை. சவுண்டு இன்னும் கேட்டுகிட்டே கால் இந்த வரா. இது துப்பாக்கி லாங் ரேஞ்சில் இருக்கணும். அடிப்போம் அங்கேருந்து. கிட்ட வானே திருப்பி இதுக்கு மாற்றுமா ஷார்கனுக்கு? ஆமாம் கிட்ட வானே ஷார்கன். ஐயோ 2 பேர் இருக்காங்க. ஷார்கன் மாற்று. வேமா மாற்று. அவ்வளோதான் அடி. அவ்வளோதான் ஒழிச்சு. இது அவன் கிட்ட வேணாம் பார்த்துதான் ஏற்ற மாதிரி லாங் ரேஞ்ச் எடுப்போம். வரமாட்டேன் போல. அவன் நம்மள மாதிரி செட்டில் ஆகிட்டான் போல அந்த இடத்துல. நாயா அது? இல்லை இவன் தான். ஓகே அவன் அங்கேயே தான் நிற்கிறேன். அவனை போட்டுருவோம். ஐயோ எந்திரிச்சா சுட்டுருவானோ? போடு அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன் தெரிஞ்சு. ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கானே. கொஞ்சம் ஆடிடுச்சான். அவசரம். இப்போ கூட முடிச்சிட்டான் நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ட். நல்ல வேலை அதில் ஒருத்தன் புல்லட் சத்துட்டேன். இன்னொரு தான் இருந்தா பட்டையை கிளப்பிட்டான். ஏன்னா ஒரு புல்லட் தரீங்க? உங்களை நம்பி தானே அந்த துப்பாக்கி புல்லட்டை போய் யூஸ் பண்ணிடானே. ஓகே இந்த தடவை செத்தோம்னா அது இன்னும் டைம் எடுத்துருக்கோம். நல்ல வேலை. ஓகே அடுத்து சுற்றி பார்த்துட்டு மட்டும் போயிடுவோம். அப்படி டக்குன்னு. ஏன்டா நீங்கள் புல்லட் இல்லாமடா வந்தீங்க? நம்ம வருதுக்கா. ஐயோ ஒரு புல்லட்டு. ரைட்டு. வேறு ஆப்போசிட் சைடு போய் பார்ப்போம் வாங்க. இதுக்குள்ளே எது இருக்கா? ஒன்றையும் காணாமே. இந்த டேபிள். சந்தோஷம். நல்லா இருப்பீங்க டெவலப்பர்ஸு. பாட்டிலு. வேறு எதுவுமே இல்லை. டேபிள். ஷார்கன் புல்லட். பல வருஷம் கழிச்சு இப்போ தான் கண்ணால் பார்க்குறேன். இப்போ தான் ஷார்கன் புல்லட்டே வருது. வேறு இதெல்லாம் ரேகு ஃபுல்லாக இருக்குது. பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கிட்ட போட்டு இருங்க. அவன் இன்னும் எதுவுமே இருக்கா? மெடிக்கிட்ட எப்போவுமே டக்குன்னு போட்டுறக்கூடாதுங்க. அவன் தான் சுற்றி மிட்டாயை போட்டு வச்சுருக்கானே அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டு மாதிரி. வேறு இந்த அக்கா வேறு ஒன்று பற்ற வச்சுருது. ஓகே இங்கெல்லாம் முடிச்சிட்டோம். நீ அடுத்த கம்பார்ட்மெண்ட் போக முடியாது. இதுவும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். சோல்கனோட துப்பாக்கி. ஓகே இப்போ இங்கே இவங்க ஒன்றும் இருக்காது போல வச்சே. ஏற்கனவே எரிஞ்சு கிடைக்க எல்லாம். என்னடா இப்படி எரிச்சு வச்சுருக்கீங்க? வேறு ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம அப்படியே போவோம். இந்த பக்கம் 2 பில்டிங் இருக்குது. ஆள் வந்துடுவானுங்களோ? ஏற்கனவே எங்கள் இருந்தாலும் சுட்டுட்டோமே. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே எரிச்சு வச்சுருக்கானுங்க. ஒன்றும் இல்லை. டோரு பின்வாசல். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே எதுவும் இல்லை.
அங்கே உள்ளே போக வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு அங்கிட்டு போனோம்னா அடுத்த இடம் போயிடுவோம் கன்ஃபார்மாக. இங்கே ஒரு ரவுண்டு மட்டும் பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை. இது நம்ம ஏற்கனவே வந்த இடமா? இல்லை, புது இடம் தான் நினைக்கிறேன். புது இடம் தான். இவங்க பார்த்துக்கிறேன். ஒன்றுமே இல்லை. என்ன வர வர பொருள் அதை குறைக்க பார்க்குறானுங்களா? ஏன்டா காருக்குள்ள ஏதாவது வைங்கடா, மனசாட்சிலாம் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த கார்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு உள்ளே பார்க்குற மாதிரி வச்சுருக்கீங்க? இந்த இடத்துல தான் சண்டை ஓட்டம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்துட்டோம். திருப்பி மெண்டல் தரமாக அங்கேயே சுற்றுறணும். ஆமாம், அந்த டோரு பின்பக்கம் ஏதோ இருக்கே. எதுங்க பின்பக்கம் தான் பார்க்கவே இல்லை. பின்பக்கம் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே, பின்பக்கம் வெறும் பின்பக்கமாக தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு அவ்வளோதான். நேரத்தை 2 தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தா கடுப்பாயிடுவோம் நம்மளே. வாங்க வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்து அங்கிட்டு நம்ம தலைவன் டாமி வர. இங்கே வாங்க, இந்த தடவை பார்த்து கழிச்சு இந்த சரக்கை விட்டு போயிருக்கேன். அடுத்து நம்ம டாமி தலைவன் இருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் புல்லட் எடுத்துகிட்டு போவோம். போன உடனே சண்டை ஆரம்பிக்கும். என்னோட மீதி இல்லையா? சரி, ரைட்டு வாங்க உள்ளே போகலாம். தள்ளுக்கா. ஓகே, மூடு டாப் ஆல். அடுத்து டேபிள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு தான் உள்ளே வர முடியும். ஓகே அவ்வளோதான். வாங்க போகலாம். பின்னாடி தான் வச்சுக்கான பார்த்துக்குவோம். ஒன்றுமே இல்லை. நட்டு போல்ட்டு. ஓகே, வெடி மருந்து. ஓகே, அவ்வளோதான். இங்கிட்டு ஏதோ இருந்துச்சு. அங்கே வந்து பார்க்கும்போது முழுக்குச்சே பாட்டிலு. ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். என்னடா குப்புறப்பாவா? ஓகே, இங்கிட்ட எதுவும் இல்லை. அவ்வளோதான், மாடிக்கு தான் போகணும். ரூஃபுக்கு போனே மட்டுன்னு போட போகிறாங்க நினைக்கிறேன். இது ரொம்ப ஓவராக கேமரா ஆட்டணும். எனக்கு லைட்டாக இது போகிற மாதிரி ஒருங்க மேலே போயிடுவோம். வாங்க, இங்கேருந்து அங்கே தவ முடியுமா? தவ முடியாது. WLF போட்டு வச்சுருக்கேன் பேர். என்னடா இடம் இது? ஏய், ஓகே, இதில் ஏற முடியுமா? ஏற முடியாது. வேறு எங்கிட்டு போகிறது? அங்கே ஓப்பன் இது. இதுக்குள்ளே போக முடியுமா? எதுவும் கீழே எதுவும் இருக்கா? இல்லையே, கீழே எதுவும் பொருள் இல்லையா? அப்போ எதுக்கு அந்த ஓப்பன் விட்டுருக்காங்க தவிர மாதிரி? என்ன வழியே இல்லை? அப்போ அந்த ஓப்பன் தான் வழியா? அதை எடுத்துகிட்டு வந்து தவிர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் அங்கே சம்மந்தம் இல்லாமல் ஓப்பன் விட்டுருக்கேன். துறக்கா, துற டப்பா வரும்ன்றுச்சு. யாராவது அங்கே இருக்கீங்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. பாரு, உன சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க பாரு. வேறு ஏதாவது இல்லை, எல்லாமே மேக்ஸில் இருக்குது. போங்கடா, இருக்கிற பொருள் தான் தருவான். இல்லாத பொருளை கேட்டால் வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்ம வாய்ப்பே இல்லை. ஆமாம், இதுவும் 3 சைலன்சர் ஃபுல் பவரில் இருக்குது. ஏன்னா 3 புல்லட்டு தாங்கணும். அதை வச்சு என்ன பண்ணுறது? வாடா, இது ஏற வாய்ப்பே இல்லை. ஹைட்டுக்கு அதிகமாக அங்கிட்டு தான் தள்ளிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த சறுக்கு அதுக்கு தானா? சறுக்கு மேலே வச்சு சறுக்கு சைடு போகிறதுக்குள்ள நம்ம ஏறணும் உள்ள. புரிஞ்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன். வாங்க நான் பார்த்துக்கிறேன். தள்ளுக்கா. இந்த சறுக்கு வேணாம். இந்த சறுக்கு கண்டிப்பாக வேகமாக போயிடும். இதுனா கொஞ்சம் ஏற டைம் கிடைக்கும். ஓகே போதும். ஏறு. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்கே நாங்கள் சம்படிப்போமா? இங்கே கீழே ஒன்றும் இல்லை. இங்கேருந்து நேராக போய் ஒரு ஜம்ப்பு. அப்படியே உள்ளே போகணும், ஸ்பைடர்மேன் மாதிரி. என்ன சொல்லலாம், அது தேவையில்லை. நம்ம சாதாரணமாகவே வந்திருக்கலாம். ஆமாங்க்கா. என்ன டப்பாலாம் உள்ள சொல்லியதும் ஒரு டப்பா கூட இல்லை. என்ன இடம் இது? ஓ மை காட், ஒர்க் பெஞ்ச். இருங்க, வேறு எதுவும் சைடில் ஆகாமல் பார்த்துக்குவோம். இது கண்டிப்பாக நட்டு போட்டு வச்சுருப்பாங்க கொஞ்சமாதிரி. இந்த சொன்ன மாதிரியே பாக்கெட் கிடச்சிப்பாங்க. ஏன் நட்டு போட்டு வச்சுருப்பீங்க? இந்த வேண்டாம் அதுவும் வைக்கல. ஏன்னா மனசாட்சிலாம் பண்ணுறீங்க. கார்டு இப்போ வந்திருக்கிறது யார்? நளினி த யூத்ஃபுல்.
என்ன ஒரு பக்கம் எரிஞ்சு போயிருக்கா இது பேட்மேனில் வர டூ ஃபேஸ் மாதிரி பாதி எரிஞ்சு பாதி தான் இருந்துச்சு. என்னமோ எழுதியிருக்கு, என்னது நம்ம ரீட் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ எழுதியிருக்காங்க. அதான் ஒன்றும் புரியல சுத்தமாக. டோன்ட் ஃபர்கட் யுவர் லேடிஸ் பர்த்டே. பரவாயில்லைங்க, ரீட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஏதோ போட்டிருக்கு, அதான் வேணாம், ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தால் தான் நம்ம ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொரு லெட்டர். இது யாருக்கு? இதுவும் போரிஸுக்கு தான். I'm sorry what those who still to Sophia was still paying. I can't help but feel like getting the town so worried about standing over ground against the roots. When she started speaking over the roots, I didn't discourage her hard enough to keep from you. I will stop. I don't want to look into my songs and say we can't. But we thought it's not working for you. People will be looking for you how to handle this. We will be after you. அதாவது அந்த உல்ஸ் வந்து அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம். அது என்ன பொண்ணு? இவன் பொண்ணா? ஆமாம், பொண்ணை கொண்டுட்டான். இவன் பொண்ணுன்னு நினைக்கிறேன். சோஃபியா, மொட்டையா சோஃபியான்ட்டாங்க. எந்த பொண்ணு சொல்ல. உல்ஸ் வந்து சோஃபியாவை கொண்டுட்டாங்களாம். ஏன்னு பார்த்தா அவங்க கொடுத்த ரூல்ஸ் மேலே அந்த ஃபக் த உல்ஃப்னு எழுதியிருந்தால எழுதுனால டக்குன்னு அவங்க கொண்டுட்டாங்க. நாங்களாம் எதிர்த்து நிற்கணும்னு நினச்சா நாங்கள் நிற்க முடியல. எங்களுக்கு லீடராக இருந்த நீ இதே மாதிரி லீடராரு, எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாத அப்படின்றா. ஓகே, சோஃபியான்ற ஒரு சின்ன பொண்ணை கொண்டுட்டானுங்க. இவன் எனக்கு லீடர், இந்த ரெபலியனுக்கு லீடராக இருந்தவன் வந்து யார்? நம்ம ஆள் போரிஸு. அதனால் நீ எதிர்த்து பண்ணிடாத, எங்களுக்கு லீடராக முடிவு எடுக்கப்பாரு அப்படின்றான். ஓகே, இந்த சோஃபியா யாருன்னு தெரில. அந்த ஏரியாவில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு போல். ஆமாம், உடனே அப்கிரேட் பண்ண முடியல. போங்கடா, எதுக்குடா அப்படின்னா நட்டு போட்டு தேடி எடுத்து. அவ்வளோதான், போரிஸுக்கு அந்த லெட்டர் எழுதி வச்சு விட்டு போயிருக்கேன். எவ்வளோ ஒருத்தன் போரிஸ் எவன் தெரியல. போரிஸ் இன்னொரு லீடராக இருப்பானோ? அதன் பாட்டுக்கு பாஸ் ஃபைட்டுக்கு வந்துட போகிறேன். 2 லெட்டர் போரிஸுக்கு வந்துடுச்சு. இதோட ஒரு சைக்கிள் இருக்குல்ல, எடுத்து சைக்கிளிங் பண்ணலாம்ல, டக்கு டக்குனு ஸ்பீடாக போகலாம்ல. சரக்கு டக்குன்னு அந்த சைக்கிளை தூக்கி ஓட்ட ஆரம்பிச்சுன்னா சக்கு சக்கு சக்குன்னு அந்த மலைக்கு போயிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை. ஹெல்மெட்லாம் இருக்குது. ஹெல்மெட்டே எடுத்து போட்டுக்கக்கா, மண்டே அடி வாங்க மாட்டேன். கீழே விழுங்க சும்மா சைக்கிள் எடுத்து சல்சல்சல்னு ஓட்டலாம், அழகாக ஓட்டலாம். ஆனால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஆமாம். ஐயோ, இன்னும் இவ்வளோ பெரிய இடம் இருக்கா? நான் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டுட்டு போக மாட்டேன். எல்லாத்தையும் லூட் அடிச்சு தான் போவேன். ஐயோ, இதுக்குள்ளே இறங்க விட்றாங்க. ஒரு தம்மாத்துண்டு காடுக்காக மனசாட்சி இல்லாமல். ஓகே, எங்கேருந்து ஆரம்பிப்போம்? இதுதான் கண்ணை படித்து உள்ளே வந்தோடனே இந்த பில்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஆமாம், மாத்திரையை யூஸ் பண்ணுவோம். கிராஃப்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். மூவ்மெண்ட் ஸ்பீடெலாம் அவசியமே இல்லை. கிராஃப்டிங் ஸ்பீடை கூட இது பண்ணலாம். ஸ்மோக் பாம் ரெடி பண்ணலாமா நம்ம? அடுத்து இம்ப்ரூவ்டு ஹெல்த்து, அதுக்காகவே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆமாம், இம்ப்ரூவ்டு ஹெல்த் வேணும். ஒரு மெடிக்கெட்டுக்கே நம்ம பாதி ஏறுற மாதிரி பண்ணணும். ஹாஸ்டல் பானி கீழே போனால் என்ன வருது? ஓ, 3 புல்லட் தான் சயின்ஸ் தாங்க. இப்போ 5 புல்லட் சயின்ஸ் தாங்க. அதே மாதிரி ஸ்டெல்த்து கீழ் வேமா பண்ணுவா. ஓ, ரைட்டு. இதே பண்ணி விடுவோம். நமக்கு சைலன்சர் மெயின். ஏன்னா சைலன்சர் இந்த 5ஆக மாற்றி விட்றான்ல. சைலன்சர் எப்போ பார்த்தாலும் பாட்டில் சரி பண்ண முடியல. ஓகே, கம் அண்ட் கெட் மீ ஆஷூஸ். அதாவது இங்கே வந்து ஜாம்பியால் இவங்க சாகலை. WLFக்கும் அந்த இவங்க இருக்காங்க. அவன் யார் எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த ஃபெட்ரா கலைன்னு நினைக்கிறேன். இந்த போரிஸோட ஆளுங்களுக்கு தான் சண்டை நடந்திருக்கு மெயினாக. அந்த அவங்களோட ஆர்மி வண்டிலாம் கிடக்குவாங்க. உள்ளே ஆள் இருக்குமோ? இல்லை, ஆள் இல்லை. இடம் காலியாக தான் கிடக்கு. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. வேறு என்ன? புல்லட்டு ஃபுல்லாக தான் இருக்குது. என்னடா காடு, வேறு காடு இல்லையா? ஓகே, உண்மையாக சொல்லாது என் கண்ணுக்கு தெரில. இருந்தாலும் உடச்சி பார்ப்போம். உடச்சி பார்த்தேன் உள்ளே இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குங்க, ஆனால் எடுக்க முடியாது. இருந்தாலும் இருக்கட்டும், சண்டை முடிஞ்சப்போ நான் வந்து எடுத்துக்கேன் வேணும்னா. ஐயோ, ஓ, இங்கே வழி இருக்கா? நல்ல வேலை. சவுண்டு இருக்குது. ஆளுக்கான். இது வரேன். ஷாம்புலருங்க, பக்காவாக தெரியுது சவுண்டை வச்சு. ப்ளோட்டரே இப்போலாம் இல்லை, ஒன்லி ஷாம்புலர்ஸ் தான். இவங்க பார்த்த மாதிரி வேறு கத்துறானுங்களா? அதனால டர்றாது. லைட்டை போடலாம், பட் வேறு ஒன்றும் ரன்னர் இருக்கான பார்த்துக்குவோம். ரன்னர் வேலையை காமிச்சு விட்ருவான்.
இதுவாக வேறு நடக்க முடியாது. ரன்னர் யாரும் இல்லைனா நான் டப்பு டப்புன்னு சாம்பிள்ஸை போட்டு தொலைலாம், ஒரு விஷயமே இல்லை. அவங்கலாம் இப்படி இருக்காம்பாங்க. சி என்ன எங்கே வந்துட்டியான் கரெக்டா? இருறா வேற ஒன்று இருக்கானா? இன்னொன்று ப்ரோட்டர் தானே, ஆல் சைஸ் பெருசாக இருக்கான். ஓகே, ரெண்டுமே ப்ரோட்டர் தான் நினைக்கிறேன். இங்கே சும்மா கத்துறானா நம்மளை பார்த்துட்டு கட்டுறானான்னு தெரியல. அங்கிட்டு போய் பார்த்துக்குவோம் வேறு ஆள் இருக்கான்னு. ரைட்டு, இப்போ 2 பேர் தான் காய்ங்க, முடிச்சு விட்ருவோம். வாங்க இந்த வச்சுக்கோ. அடுத்த ஒரு புல்லட், அவ்வளோதான். நான் இடந்த முடிச்சேன். வா தண்ணி ஒன்று வச்சுக்கோ. ஒரு புட்டு உள்ள விட அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. ரைட்டு, மாஸ் கம்மியாச்சு. இந்த ஏரியா மட்டும் ஒரு ஸ்வைப்பை போட்டு அடுத்து மேலே போவோம். சீக்கிரதண்டி இதுங்க முதல்ல நான் அதை பண்ணிக்கிறேன். எப்போவுமே எனிமி இது இன்ஃபெக்டட் குரூப்பில் போனால் மால்ட்டோட பண்ணணும். அங்கே அவன் கையப்பாங்க, அதை தான் சீக்கிரதண்டி. எங்கே அவன் லைட்டு நல்ல வேலை லைட்டு ஒரு ஆஃப் ஆகுச்சு. பார்த்தீங்கன்னா கிரில்லு மாதிரி இருந்துச்சு அவன் கையை மட்டும் பார்த்தாலே. இங்கே ஏதோ பொருள் பார்த்தேனே, எங்கே? அந்த பக்கமா? ஆமாம், அந்த பக்கம். இந்த ஒரு ஃப்ளோட்ரு இது இவன் வந்தப்போ, ஷாம்பிளர் வந்தப்போ பார்த்தேன். எங்கே வரேன்? அந்த புல்லட் அவங்கள பார்த்து இந்த புல்லட் எடுக்காம போயிட்டேன். சைலன்சர் தான் தேவைப்படலையம்மா. வேறு இந்த பக்கம் தான் எங்கிட்ட கிடந்துச்சு. இங்கே தான் பார்த்தேன் ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த இது இல்லை, வேறு பக்கம் ஆப்போசிட்டில் இருந்துச்சு நம்ம பார்த்தப்போ. எங்கே இதா? இந்த பேப்பர் ஷைனிங் அடித்தோடனே ஏதோ மினுக்குது நினச்சேன். இந்த ரூமை ஒரு தான் பார்த்துட்டு போயிடு வருங்க. வரேன். இந்த ரூமில் ஒன்றும் இல்லை போல இருக்கே. இல்லை ஒன்றுமே இல்லை. என்னங்கடா அதுக்கேண்டா எத்தனை 2 ஷாம்பிளர்ஸ் நிற்க வச்சிங்க? ஏதாவது பெருசாக கன்று இன்னும் கொடுங்கடா. ஏய் சி 10 போதை மாத்திரை தான் அந்த அளப்புறையாடா. 10 போதை மாத்திரை, ஒரு ஷாட்கன் புல்லட்டு, ஒரு ரேகு, அவ்வளோதான். இந்த 2 புல்லட்டு, வெடி மருந்து, நட்டு போல்ட்டு. ஓகே பரவாயில்ல. ஆனால் இதை பூரா நான் அங்கே மேலே பில்டிங்கை ஒரு ரவுண்ட் அடித்தேன்னா இதெல்லாம் கிடச்சிருக்கும்டா. வேறு எது இருக்கா? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே ஆமாம் அவ்வளோதான். இது கீழே என்னாக்கும் பார்த்துட்டு போவோம். ரொம்ப இருந்த மாதிரிச்சு இல்லையா? ஓகே, இது கீழே மட்டும் என்னாக்கும் பார்த்துட்டு போயிடுவோம். மேலே போகிற வழி வந்துருச்சுப்பா. ஆள் இருக்கா? ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கே மெடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்துள்ள. சரி ரைட்டு, மேலே போவோம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம் வாங்க மேலே போவோமா? இல்லை இன்னொரு ரவுண்டு பார்த்துட்டு போவோங்க. இந்த பக்கம் ஏதோ இருக்குது. இல்லை ஒன்றுமே இல்லை. நான் கூட இந்த பக்கம் ஒரு ரூமாக நீட்டமாக போகுதுன்னு நினச்சேன். இது திறக்கவும் இல்லை. ரைட்டு வாங்க அப்போ மேலே போவோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கலை, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.